ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நன்மையோ தீமையோ இதுதான் நடக்கும் என்று நம்மால் உறுதியாய் சொல்ல முடியும். நடந்த காரியங்களுக்கு காரணம் என்ன என்பதையும் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். வேதத்தில் சகல காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை தியானித்தால், வேத வசனம் என்பது வாழ்க்கையை போதிக்கிறது, அந்த நன்மை தீமையை போதிக்கிறது. இதை நாம் படித்துக் கொள்ளும் பொழுது எல்லா காரியங்களும் தெளிவாகிவிடும். வாழ்க்கை மிக தெளிவாய் இருக்கும். என்ன செய்ய வேண்டும் என்பது மிக தெளிவாய் புரிவதினால் நாம் சந்தோஷமாக சமாதானமாக வாழலாம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. ஏசாயா தீர்க்கதரிசி யூதாவில் ஆகாஸ் ராஜாவாய் இருக்கும் பொழுது அவருக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் தியானித்தோம். அந்த கர்த்தருடைய வார்த்தையாகிய தீர்க்க தரிசனம் சொல்லப்படும் பொழுது அந்த சூழ்நிலை ஆகாஸ் ராஜாவுக்கு மிக நெருக்கமாய் இருந்த சூழ்நிலையாய் இருந்தது. அதாவது யூதாவின் ராஜாவும் எப்ராஹிமின் ராஜாவும் சேர்ந்து கொண்டு, இஸ்ரவேலின் ராஜாவும் சேர்ந்து கொண்டு ஒன்றாக யூதாவை எதிர்க்க வந்தார்கள். அந்த சமயத்தில் தான் ஏசாயா தீர்க்கதரிசி பயப்பட வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைத்திருக்கிறது, அதனால் ராஜா அமைதியா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இன்னும் 65 வருடங்களில் எப்ராஹிம் அந்த தேசங்களால் கைவிடப்படும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இப்படியாக ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். அதன் பிறகு இன்னொரு காரியத்தையும் சொன்னார். அதாவது கர்த்தருடைய இரண்டாவது வார்த்தை, அதாவது ஒரு கன்னி பெண் கர்ப்பவதியாய் இருந்து ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் வைப்பார்கள். அந்த குமாரன் அவர் இம்மானுவேல் வளர்ந்து அவர் பெரியவராகும் பொழுது நன்மை தீமை அறியும் வயது வரைக்கும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். அவர் அந்த வயது வருவதற்குள் இந்த எப்ராஹிம் தேசத்தார் ராஜாவினால் கைவிடப்படுவார்கள். 65 வருடங்களுக்குள் இது நடக்கும் என்று முதல் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அடுத்தது இரண்டாவது தீர்க்க தரிசனமாக கர்த்தர் இன்னொரு காரியத்தையும் வெளிப்படுத்துகிறார். அதாவது இந்த நிலையில் யூதாவின் தேசம், யூதாவின் ஜனங்கள் கர்த்தரால் தண்டிக்கப்படுவார்கள் என்றபடியாக ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. யூதா தேசத்தின் பாவங்கள், அதாவது அடிப்படையான காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலின் ராஜாக்கள் 2 கூட்டமாக பிரிந்தார்கள், 2 தேசமாக. ஒன்று யூதா தேசம், மற்ற 10 கோத்திரங்களும் ஒரு தேசமாகவும், லேவிக்கு கோத்திரங்கள் கிடையாது, தேசங்கள் கிடையாது, எல்லா இடத்திலும் இருப்பார்கள். இப்படியாக அது பிரிக்கப்பட்டது. ரெகொபெயாமின் காலத்தில், தாவீது ராஜாவின் பேரனுடைய காலத்தில் நடந்தது. இப்படி இருக்கும் பொழுது யூதாவின் ஜனங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தார்கள். யூதா தேசம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதாக, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உள்ளதாக இருந்தது. ஆனால் அவர்களும் பாவம் செய்ய தொடங்கினார்கள், அவர்களும் மீறுதல் செய்ய தொடங்கினார்கள். அவர்களுடைய அக்கிரமமும் பெரியதாய் தொடங்கியது. இது நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களை நியாயம் தீர்க்கிறார். ஒரு காரியத்தை நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் நாம் மிகவும் சந்தோஷப்படுவோம். உண்மைதான், கர்த்தர் பாதுகாக்கிறார். ஒருவர் நம்மை பாதுகாக்கிறார் என்றால் அவர் எங்கே இருப்பார்? நம்மை பாதுகாக்கிறவர் நம் உடனே கூடவே இருப்பார். சரி, கூடவே இருப்பவருக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியுமா, தெரியாதா? நம் கூடவே இருந்து நம்மை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய செயல்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். சரி, அவர் சர்வலோகாதிபதியாகிய நம்முடைய தேவனே நம்மோடு கூட இருந்து எப்பொழுதும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறவரானால் அவருக்கு நாம் பயந்து நடக்க வேண்டியது அவசியமா இல்லையா? கண்டிப்பாக நாம் பயந்து நடக்க வேண்டும். நம் பெற்றோர்கள் நம் பக்கத்தில் இருந்தால், சிறு பிள்ளையா இருக்கும் போது நாம் எந்த தவறும் செய்யாமல் பயந்து கொண்டு அமைதியா இருப்போம், சேட்டைகள் செய்ய மாட்டோம், அடித்து விடுவார்கள் என்று பயந்து கொண்டு. அல்லது பெற்றோர்களுக்கு பயப்படாவிட்டாலும் ஆசிரியர்கள் பக்கத்தில் இருந்தால் பயப்படுவோம். ஆசிரியர்கள் வகுப்பறையை விட்டு வெளியே சென்றால் உடனே நாம் வாழாட்ட தொடங்குவோம். பேசுவது, சிரிப்பது, விளையாடுவது போன்ற காரியங்கள் சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது செய்யும்.
ஆனால் ஆசிரியர் கூட இருக்கும் பொழுது அடி விழும் என்று பயந்து கொண்டு அமைதியா இருக்கும். அப்படிதான் இந்த வாழ்க்கையும். இப்பொழுதும் நம் ஆசிரியர், நம் தேவன், நம் அப்பா, நம் சகோதரர், நமக்கு எல்லாம் அவர்தான். அவர் நம் பாதுகாவலராகவும் இருக்கிறார். அப்படி இருக்க அவர் நம்முடனே கூட இருக்கிறார். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவருக்கு பயந்து நடுங்கி அமைதியாய் நாம் இருக்க வேண்டும். பயப்பட வேண்டும். பாவம் செய்வதற்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்றால் எனக்கு பயந்து நடுங்குவது அல்ல. அப்படி அல்ல. அதன் பொருள் வேறு. பாவம் செய்வதற்கு பயப்பட வேண்டும். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், நான் தவறு செய்ய மாட்டேன், கர்த்தருக்கு கோபம் வரும், அப்பாவுக்கு நான் கோபம் ஊட்ட மாட்டேன் என்று பயந்து நடப்பது. பாவம் செய்வதற்கு, தீமை செய்வதற்கு, கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்வதற்கு பயப்படுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது. கர்த்தரை கண்டால் பயப்படுவது அல்ல. அது தானாக வரும். அந்த பயத்தை யாராலும் அடக்க முடியாது. சில நேரங்களில் அப்பாவை பார்த்தால் சமாதானமா இருக்கும், சில நேரங்களில் பயம், நடுக்கம் வரும். கர்த்தருடைய வல்லமையோடு நாம் அவரை பார்க்கும் பொழுது அவருடைய முழு வல்லமையையும் நாம் பார்ப்பதற்கு நம் இருதயத்தில் பலன் கிடையாது. அவர் நம்மை பலப்படுத்தி நம்மை தாழ்த்தினால், நம்மை பலப்படுத்தினால் ஒழிய அவரை நம்மால் பார்க்க முடியாது. சரி, இப்படி இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு பயப்படாமல் போனார்கள். அதிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட யூதா ஜனங்களும் கர்த்தருக்கு பயப்படாமல் தீமை செய்ய தொடங்கினார்கள். இதன் விளைவாக என்ன நடந்தது? கர்த்தர் கோபம் கொண்டார். கோபம் கொண்டு அவர்களுக்கு பல நியாய தீர்ப்புகளை கட்டளையிட்டார். இப்பொழுது இந்த கட்டளையானது வெளிப்படும் முன்னே ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தின் பொருள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் வளரும்போது அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார் என்றால் அவர் செழிப்பான காலம் இருக்கும் சமுதாயத்தில். அவர் பிறக்கும் காலம், அவர் வளரும் காலம் பூமி எங்கும் செழிப்பாய் இருக்கும். அவர் வெண்ணையும் தேனும் செழிப்பான பூமியில் கிடைக்கும். அதாவது தேன் கிடைக்கும் இடங்கள் செழிப்பான இடங்கள் என்று பொருள். ஏனென்றால் தேன் என்பது பூக்களில் இருந்து எடுக்கப்படும் பொருள். தேன் பூச்சி இருக்கும், அது தேன் பூக்களில் இருந்து தேனை எடுத்து சேகரித்து வைக்கும். அதை தான் நாம் தேனாக எடுத்துக்கொள்கிறோம். இப்படி இருக்க பூக்கள் அதிகம் பூக்கிற இடத்தில் அதிக விவசாயம், செழிப்பு நிலங்கள் அதிகம் இருக்கும், விவசாய நிலங்கள் இருக்கும், மரங்கள் இருக்கும், அதிகமான கனி தருகிற இடமா இருக்கும். அது தானியம் விளைகிற இடம், காய்கறிகள் விளைகிற இடமா இருக்கும். அது செழிப்பான பூமியில் தான் தேன் அதிகம் கிடைக்கும். வெண்ணெய் கிடைக்கும் என்றால் வெண்ணெயும் அப்படித்தான். வெண்ணெய் என்பது பாலில் இருந்து எடுக்கக்கூடிய பொருள். அந்த பால் மாடுகள், ஆடுகள் இவைகளிலிருந்து எடுப்பார்கள். பொதுவாக மாட்டிலிருந்து எடுப்போம். மாடுகள் அதிகம் இருக்கிற இடத்திலிருந்து பால் அதிகம் கிடைக்கும். அப்பொழுது தேசமெங்கும் பால் அதிகமா இருந்தால்தான் வெண்ணெய் எடுப்பார்கள். அதிக பால் இருக்கும் பொழுது அதை வெண்ணெய் எடுத்து அதை பயன்படுத்துவார்கள். அப்படி என்றால் மாடுகள் அதிகம் இருக்கிற இடத்தில் மேய்ச்சல் அதிகமா இருக்கும். மேய்ச்சல் என்றால் புல்வெளிகள் இருக்கும். நன்கு மழை பெய்து பூமியில் புல் முளைத்தால்தான் ஆடு மாடுகள் செழிப்பாய் இருக்கும். அப்படி என்றால் நல்ல மழை பெய்து அதனால் புல் வளர்ந்து அதனால் மாடுகள் பெருகி பூக்கள், விவசாய நிலங்கள் எல்லாம் செழிப்பாய் இருக்கும் பொழுது தேனும் பாலும் வெண்ணையும் அதிகமாய் நமக்கு கிடைக்கும். இதைதான் இங்கு குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாலையும் வெண்ணையும் சாப்பிடுவார் என்று சொல்லும் பொழுது அவர் வளரும் காலத்தில் மிகவும் பூமி செழிப்பாய் இருக்கும். அவர் நன்மை தீமை அறியும் காலம் முன்பாக இந்த 2 ராஜாக்களாலும் தேசங்கள் கைவிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த தீர்க்க தரிசனம் உரைத்த பின்பு அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் சேர்ந்தே இந்த தீர்க்க தரிசனத்தோடு வருகிறது. இப்படி நடந்து முடிந்தது. இதற்கு அடுத்ததாக இன்னொரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. அதாவது யூதா தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் கர்த்தரை கோபமூட்டினதின் நிமித்தம். அப்படி என்றால் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை அறிந்தவர்கள், பாவம் மீது பரிசுத்தம் மீது என்று தெரிந்தவர்கள், தெரிந்த தேசத்தார் தான் இஸ்ரவேலர்கள், யூதர்கள். இவர்கள் தெரிந்தே கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம்,
மற்ற இச்சைக்குரிய காரியங்கள், மற்ற எல்லாவித ஓய்வு நாட்களை தவறாக இது பயன்படுத்துவது போன்ற எல்லாவித பாவங்கள். இப்படி 10 கட்டளைகளை மீறுவதுதான் பாவம். கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனத்தை மீறுவதுதான் பாவம். இப்படி இவர்கள் செய்ததை நிமித்தம் கர்த்தருக்கு கோபம் மூட்டியதினால் கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். அது எப்படி நடக்கும் என்றால், எகிப்து தேசத்திலிருந்து ஈயையும் அசீரியாவிலிருந்து தேன் பூச்சியையும் நான் வரவழைப்பேன். பயில் காட்டி அழைப்பார், இங்கே வாருங்கள், இங்கே இந்த தேசத்தை நீங்கள் அழித்து போடுங்கள், இந்த தேசத்திற்கு தீங்கு விளைவிங்கள் என்று கர்த்தரே அந்த பூச்சிகளிடத்தில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 காரியங்களையும் துன்புறுத்துகிற, தீமை விளைவிக்கிற ஒரு காரியமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், எகிப்து தேசத்தின் போர் வீரர்களும் அதே போல அசீரிய தேசத்தின் போர் வீரர்களும் யூதாவை சுற்றிலும் பாளையம் இறங்குவார்கள். அவர்கள் வந்து முற்றுகை போடுவார்கள் என்பது போன்ற பொருள். இவர்களை அவர்கள் அடக்குவார்கள், சுற்றிலும் இருந்து தீங்கு செய்வார்கள் என்பது பொருளாகிறது. அந்த பூச்சிகள் என்ன செய்யும் என்றால், வனாந்திரத்திலும் பள்ளத்தாக்குகளிலும் கண்மலை வெடிப்புகளிலும் எல்லா முள் காடுகளிலும் மேய்ச்சலுள்ள எல்லா இடங்களிலும் தங்கும். அப்படி என்றால் இது போர் வீரர்களை குறிக்கிறது. எகிப்து தேசத்தின் போர் வீரர்களும் அசிரிய தேசத்தின் போர் வீரர்களும் வந்து இப்படி சுற்றிலும் அவர்கள் வந்து தங்குவார்கள், உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும்படியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி வருகிற அந்த அசிரிய தேசத்தின் போர் வீரர்கள் யூதா தேசத்தின் மகிமையை கெடுத்து போடுவார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய மகிமை, ஒரு மனிதனுடைய தலைமுடி என்பது ஒரு மனிதனுக்கு மகிமையா இருக்கிறது, புகழ்ச்சியா இருக்கிறது. அப்படி இருக்க, அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் ஒருவருடைய நரைத்த தலைமுடி என்பது பெரியோர்கள் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. அது மரியாதைக்குரிய. சிறியவர்கள் பார்க்கும்போது தலைமுடி வெள்ளையா இருந்தால் அவர்கள் பெரியவர்கள், அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அடையாளம் தெரிகிறது. இந்த தோற்றம் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்மை விட வயதில் பெரியோர்கள் என்றும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும்படியாக அந்த தலைமுடியானது வயது ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அது வெள்ளை முடியாக மாறுகிறது. அதாவது முடி என்பது பொதுவாக வேதத்தில் தலைமுடி என்பது ஒரு மனிதனுடைய மகிமையா இருக்கிறது, புகழ்ச்சிக்குரிய காரியம். அப்படி என்றால் இங்கு யூதா தேசத்தின் முடியை அகற்றி போடுவேன் என்று சொல்லப்பட்டிருந்தால் இதற்கு காரணம் என்ன? அந்த கூந்தல் அகற்றப்படும் என்றால் புகழ்ச்சி போய்விடும், தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஏனென்றால் இவர்கள் அக்கிரமம் செய்திருக்கிறார்கள், பாவம் செய்திருக்கிறார்கள், அது நிமித்தம் இவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரும் என்று பொருளாயிருக்கிறது. அந்த காலத்தில் ஒரு மனிதன் ஒரு இளம் பசுவையும் 2 ஆடுகளையும் வைத்திருந்தாலே அந்த வீட்டிற்கு தேவையான பால், நிறைவான பால் கிடைக்குமாம். அதனால் அந்த மனிதன் வெண்ணெயை சாப்பிடுவானாம். அப்படி என்றால் பூரணமாய் பால் கிடைக்கும், நல்ல பலன் தரும், செழித்திருக்கும் நாட்கள் அவைகள். அதாவது பஞ்சம் இல்லாமல் செழிப்பான காலமாய் இருக்கும், விவசாயம் செழித்திருக்கும் என்று பொருள். தேசத்தில் மீதியாய் இருப்பவன் எவனும் தேனையும் வெண்ணையுமே சாப்பிடுவான். மீதியாய் இருப்பவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இதன் பொருள் என்னவென்றால், தேசம் செழிப்பாய் இருக்கும், பஞ்சகாலம் இல்லை, யூதா தேசம் செழிப்பாய் தான் இருக்கும். அந்த செழிப்பு எந்த இடத்தில் அதிகம் செழிப்பாய் இருக்கிறதோ அந்த இடத்தில் தீயவர்கள் நெருங்கி வருவார்கள். இது இயல்பாய் இருக்கிறது. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் உயர்ந்திருந்தால் அவனை சுற்றிலும் ஒரு கூட்டம் சேர்ந்து விடும், அவனுடைய பலனை தானும் அனுபவிப்பதற்காக. ஒரு மரம் இருக்கிறது, ஒரு அருமையான ஒரு மரம் இருக்கிறது, பழங்கள் தரக்கூடிய மரம் இருக்கிறது. பழங்கள் பழுத்து விட்டால் எல்லோரும் அதை போய் அந்த பழம் இல்லாத நேரத்தில் அந்த மரத்தை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். பழம் பழுத்திருந்தால் அவைகளை உடனே பலர் கூடி அந்த பழங்களை பறித்து சாப்பிட தொடங்கி விடுவார்கள். இது போல ஒரு மனிதன் செழித்திருந்தால் அந்த இடத்தில் அதை கொள்ளையடிக்க, அந்த செழிப்பின் நிமித்தம் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கு சுற்றிலும் ஒரு கூட்டம் சேர்ந்து வரும். அதே போல யூதா தேசம் செழிப்பாய் இருக்கும். தீமை செய்ய கர்த்தரால் அழைக்கப்பட்ட
அதாவது யூதா தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் கொடுத்த நியாய தீர்ப்பாகிய அசீரியர்களும் எகிப்தியர்களும் வந்து, போர் வீரர்கள் வந்து தேசத்தை அநேகம் ஜனங்களை கொன்று போடுவார்கள். கொன்று பலர் இறந்து போவதினால் மிச்சம் இருக்கிற ஜனங்கள் கொஞ்சம் பேராய் இருப்பார்கள். அவர்கள்தான், மீதி இருப்பவர்கள் தான் தேனையும் வெண்ணையும் சாப்பிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான யூதர்கள் அழிக்கப்படுவார்கள், அதிகம் பேர் மரித்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் அவர்கள் செய்த பாவமே. கர்த்தர் நீதியுள்ளவராயிருக்கிறார். எப்பொழுதும் எது நடந்தாலும் நன்மைக்கேற்ற பலனையும் கர்த்தர் தர மறக்க மாட்டார். அதை கவனித்து கொடுப்பார். அதே போல தீமைக்கேற்ற தண்டனையும் நிச்சயம் வரும். நியாய தீர்ப்புக்கு பயந்து நடுங்க வேண்டும். நாம் பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே இந்த வேத பகுதியின் ஆழமான கருத்தாய் இருக்கிறது. அந்த காலத்தில் 1000 வெள்ளிக்காசு மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்த 1000 திராட்சை செடி இருந்த அந்த நிலம் எல்லாம் முட்செடியாய் மாறி போகும். 1000 திராட்சை செடி இருந்த இடத்தில் முட்செடியும் முள்ளுமாய் இருந்தால் என்ன ஆகும்? ஒரு பலனும் கிடைக்காது. அது போல மாறிவிடுமா கர்த்தருடைய நியாயத்திற்கு. தேசம் எங்கும் முட்செடியும் நெரிஞ்சில் முள்ளும் அதிகமாய் முளைத்திருப்பதினால் அவர்கள் போகும் பொழுது எங்கு போனாலும் தேசம் எங்கும் இப்படி ஆகிவிடுமா, முச்செடியும் நெருஞ்சிலுமாய் போய்விடுமாம். அப்படிப்பட்ட ஜனங்கள் பெரும்பாலானோர் அழிக்கப்பட்டால் தான் இப்படிப்பட்ட நிலை ஏற்படும். கொஞ்ச ஜனங்கள் இருப்பவர்கள் கொஞ்ச நிலத்தை தான் விவசாயம் பார்ப்பார்கள். மீதி இருக்கிறனாலும் தானாக முள் முளைத்து கிடக்கும். விவசாயம் செய்ய ஆள் இல்லாத நிலை உருவாகும். கொஞ்சம் பேர் மட்டும் பயிர் வைத்துக் கொண்டிருப்பார்கள், விவசாயம் செய்வார்கள் என்று பொருள். இதுதான். ஆனால் இப்படி முச்செடியும் நெருஞ்சிலும் நிலமெல்லாம் அதிக தேசத்தின் நிலங்கள் எல்லாம் பரவி இருந்ததானால் என்ன நடக்கும்? இந்த புதர் காடுகளில் பூச்சிகளும் மிருகங்களும் எல்லாம் வந்து சேர்ந்து விடும். ஊர்வன மிருகங்கள், பூச்சிகள் இவைகள் எல்லாம் அதிகமாக சேர்ந்து விடும். அப்படி என்றால் அந்த இடத்தை கடந்து போக வேண்டும் என்றால் நாம் வில்லையும் அம்பையும் பிடித்து கொண்டு போக வேண்டும். மிருகங்கள் பெருகி போகும். காட்டு மிருகங்கள், தீமை செய்யும் மிருகங்கள் தேசத்தின் நிலங்களில் பெருகி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இது மகா பயங்கரமான ஒரு கர்த்தருடைய கோபத்தின் விளைவாய் இருக்கிறது, நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. மண்வெட்டியால் கொத்தப்படுகிற மலைகள் இருந்தது. மண்வெட்டியினால் கொத்தி விவசாயம் செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல நிலங்கள் எல்லாம் மலைகளின் மேல் இருந்தது. ஆனால் அந்த இடத்தில் இப்பொழுது நடந்து போகவும் முடியாமல் முள்ளும் நெரிஞ்சில் முள்ளும், அதாவது முட்செடி என்று சொல்லும் பொழுது 1 அடி 2 அடி உயரம் வளரக்கூடிய செடிகள் முட்செடிகள், இன்னும் உயரம் கூட அதிகமாய் வளரும். நெரிஞ்சில் என்பது தரையோடு தரையாக இருக்கும். அது கொஞ்ச தூரம் கூட வளராது, படர்ந்து வளரக்கூடிய சிறிய செடி. ஆனால் முள் இருக்கும், அதிகமான முள் இருக்கும், காலில் குத்தும். அப்படிப்பட்ட நெரிஞ்சல் முள் தரையோடு தரையாக படர்ந்தே வளரும். ஒரு இன்ச் அளவுக்கு தான் உயரம் வரும். ஆனால் அது சுற்றிலும் அதிகமாய் படர்ந்து போவதினால் கால் வைத்து நடக்கவும் முடியாது, மிகவும் காலில் குத்தி ஏறிவிடும். அப்படிப்பட்ட நெரிஞ்சலும் முட்செடிகள் என்று சொல்லும் போது 2 அடி 3 அடி அதற்கு மேல் வளரக்கூடிய முட்செடிகள் இப்படி எல்லாம் புதர் போல் வந்து விடுவதனால் அங்கு அந்த அப்படிப்பட்ட மலைகளில் விவசாயம் செய்யும் நிலங்களில் இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் இது போன்ற முட்செடிகள் முளைப்பதினால் மாடுகள் மேய்வதற்கும் ஆடுகள் மேய்வதற்கும் இடமாக போய்விடும். ஆடு மாடுகள் தான் மேய்ந்து கொண்டிருக்கும் என்ற நிலை ஏற்படும். விவசாய நிலங்கள் பாழ்பட்டு போகும். விவசாயம் செய்ய ஆளில்லாத நிலை உருவாகும். இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை யூதா தேசத்திற்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இது உரைக்கப்படுகிறது. இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இன்றைய காலத்தில் நாம் என்ன செய்கிறோம்? கிறிஸ்தவர்கள் என்றால் கர்த்தரிடத்திலிருந்து ஏதோ ஒரு பலனை பெறுகிற ஒரு ஜனத்தார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்ல, நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவது என்பது முதல் காரியம் அல்ல. முதலில் அவர் நம்மை தெரிந்து கொண்டதே ஆசீர்வாதம் தான். அதுதான் முதல் ஆசீர்வாதம். அவர் தம்முடைய பிள்ளையாக நம்மை தெரிந்து கொண்டு, அவர்தான் முதலில் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு தம்மை வெளிப்படுத்தினார்.
நான் தான் உங்கள் தகப்பன், பரம தகப்பன் என்று அவர் வெளிப்படுத்தினார் அல்லவா? அதுதான் உயர்ந்த முதல் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல் காரியமாக நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அடுத்தது கீழ்ப்படிதல் வேண்டும், ஒழுக்கம் வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்காக பொறுமையோடு காத்திருக்கும் பழக்கம் வேண்டும். இந்த 4 குணாதிசயங்களும் நிச்சயம் நமக்கு வேண்டும். இது இல்லாத போது கர்த்தருடைய கோபத்திற்கு நாம் ஆளாக நேரிடும். இது இல்லை என்றால் நாம் தவறு செய்வோம். அதனால் கர்த்தருடைய கோபம் நியாய தீர்ப்பாக நமக்கு வரும். சரி, இந்த 4 காரியங்கள் என்ன? கீழ்ப்படிதல். முதலில் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசித்து நடக்க வேண்டும். கர்த்தர் மேலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலும் நாம் விசுவாசம் வைத்து வாழ வேண்டும். அதை முதலில் தெளிவாய் புரிந்து கொள்வோம். அடுத்தது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேத வசனம் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதற்கு அடுத்தது ஒழுக்கமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு என்னத்தை போதிக்கிறது? நீதியையும் நியாயத்தையும் போதிக்கிறது. அவைகளே ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். கேட்பது மட்டுமல்ல, தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, செயலில் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்க வேண்டும். வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்ய வேண்டும். செய்யாதே என்று சொல்வதை செய்யக்கூடாது. வேத வசனத்தின்படி கடைபிடித்து நடக்க வேண்டும். அடுத்தது பொறுமை வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது எந்த செயலா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்கிற மனம் வேண்டும். எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் கேட்டு பொறுமையோடு காத்திருந்து கர்த்தர் சொல்லும் பொழுதுதான் அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் கொடுக்கும் பொழுதுதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றாலும் நம் கர்த்தரிடத்தில் பொறுமையோடு காத்திருந்து அவர் கொடுக்கும் போது பெற்றுக்கொள்கிற தாழ்மையுள்ள இருதயம் வேண்டும். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இல்லாததினால்தான் யூதா தேசத்திற்கு இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் வந்தது. இந்த அதிகாரம் நமக்கு போதிக்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் பொல்லாத மனிதர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆழமான சத்தியம் ஒன்று, அதை சற்று கவனித்து கேட்போம். அதாவது, பரலோகத்தில் நம்மை குறித்து என்ன நடக்கிறது என்பதற்கு ஒரு சில வேத ஆதாரங்களும் இருக்கிறது. யோபையாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இன்னும் பல இடங்களில் இருக்கிறது. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இருக்கிறது. பல இடங்களில் இருக்கிறது. ஏன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 2, 3 அதிகாரங்களை பார்க்கலாம். இந்த இடங்களில் எல்லாம் பொல்லாதவனை குறித்தும் பரலோகத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மிகாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் காலத்திலும் நாம் இந்த காரியங்களை பார்க்கலாம். பரலோகத்தில் நம்மை குறித்து பேசப்படுவது, பொல்லாதவன் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறான், என்ன பேசுகிறான், பரலோகத்தில் என்ன நடக்கிறது, கர்த்தர் இருக்கிறார், பொல்லாதவன் போய் கத்துகிறான், நம்முடைய ஆவி அங்கே போகிறது, நம்மால் பார்க்க முடிகிறது, நம்மை குறித்து அங்க என்ன பேச்சு நடக்கிறது என்பதை பற்றின விளக்கங்கள் இந்த வேத பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளலாம். சரி, என்ன காரியம் நடக்கிறது? மனிதன் தனிமையாய் இல்லை இந்த பூமியில். முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் எந்நேரமும் கர்த்தரால் கவனிக்கப்பட்டு வருகிறான். அது மட்டுமல்ல, பொல்லாத ஆவிகளும் சாத்தானும் நம்மை கவனித்து வருகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரும் கவனிக்கிறார், சாத்தானும் கவனிக்கிறான், கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறான். அதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். நாம் ஒரு சிறு தவறு செய்தாலும், நாம் ஒரு பொய் பேசினால் போதும், பொய் பேசினால் அவன் நேராக சென்று கர்த்தரிடம் சொல்லுவான், கர்த்தாவே, இன்று உம்முடைய மகள் பொய் பேசி இருக்கிறார், இதற்கு நீர் என்ன சொல்லுகிறீர்? உம்முடைய மகள் என்று சொல்லுகிறீர், அவள் பரிசுத்தமானவள், கர்த்தருடைய பிள்ளை என்று என் மகள் என்று சொல்லுகிறீர். உம்முடைய மகளை பாருங்கள், அங்கு பொய் சொல்லி கொண்டிருக்கிறார். நான் என்னமோ பெருமை பெற்றேன் என்று என்னை விரட்டி விட்டீர். உம்முடைய மகள் அங்கு பொய் பேசி கொண்டிருக்கிறார், இன்று கூட பேசினால் பாரும் என்று சொல்லுவான். அப்படியே அங்கே போய் சொல்லுவான், அதை காட்டுவான். அப்படி இருக்கும் பொழுது இதற்கு ஆதாரம் எங்கே இருக்கிறது? இதெல்லாம் நடக்குமா என்றால், தயவு செய்து யோபு முதல் 2 அதிகாரங்களை பாருங்கள். அதற்கு அடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் உயிரோடு இருந்த நாட்களில் 40 நாள் சோதனைக்கு பின்பு அவரை எடுத்துக்கொண்டு போய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே அவன் அப்படியே ஆவியில் எடுத்துக்கொண்டு போய்
அவன் தீர்க்க தரிசனம் காண்பித்து உலகத்தை எல்லாம் சுற்றி காண்பித்தான் என்று வசனம் இருக்கிறது. இப்படிதான் இங்கு நடக்கிற நிகழ்வுகளை கேமரா இல்லாமலேயே அவன் பதிவு செய்து கொண்டு போய் அங்கு காட்டி விடுவான் பரலோகத்தில். பாருங்கள், இப்படிதான் உங்கள் மகள் போய் பேசினாள், இந்த தவறு செய்திருக்கிறாள் என்று சொல்லுவான். கர்த்தர் என்ன செய்வார்? அவர் நீதி உள்ளவர், பாரபட்சம் உள்ளவர் அல்ல. யார் தவறு செய்தாலும் தண்டிக்கிறவர். சரியா? அப்படி இருக்க அவர் என்ன செய்வார்? அவன் போய் கேட்பான், உம்முடைய மகளை பொய்யின் ஆவி பொய் பேசியதினால் அவள் மேல் எனக்கு அதிகாரம் உண்டு. நான் போய் அவளை தொடுவேன், நான் அவளை ஆட்கொள்வேன், நான் அவளுக்குள் செல்வேன் என்று அவன் போய் கேட்பான். கர்த்தர் தம்முடைய நீதியின் நிமித்தம் அதற்காக அவன் நேரத்தை வைத்திருப்பார். அந்த நேரத்தில் அவனை அனுப்பிவிடுவார். அப்பொழுது அவன் நம்மை துன்புறுத்துவான். நாம் போய் பேசினான், எந்த தவறு செய்கிறோமோ கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தால் கண்களை அவன் பாதிப்பான். ஒரு நோய் வரும், அல்லது ஏதாவது ஒரு தீமையான ஒரு வலி, வேதனை, ஏதோ ஒன்று வரும். நாம் சில நேரங்களில் இருதயத்தில் பொல்லாத நினைவுகளை நினைப்போம். பிறருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று மன்னிக்காமல் இருப்போம். யாராவது நமக்கு செய்த தீமைக்கு மன்னிக்காமல் வேதனையோடு நம் கோபமாகவே இருப்போம். அதனால் என்ன நடக்கும்? நம் இருதயத்தில் வலி வரும். அப்பொழுது நாம் ஐயோ வலிக்கிறதே என்று நினைப்போம். காரணம் என்ன? நம் இருதயத்தில் மன்னியாத தன்மை இருக்கிறது, மன்னிக்கவில்லை. அதனால் அந்த இடத்தில் சாத்தான் நுழைந்து நமக்கு வலியை உண்டு பண்ணுவான். இப்படிதான் நோய்கள் வருகிறது. இது ஒரு ப்ராசஸ். இதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், 10 கட்டளைகளையும் கடைபிடித்து நடந்தால் நீ பரிசுத்த வாழ்வு வாழ்கிறார். அப்பொழுது சாத்தானுடைய குணங்கள் அங்கு செயல்படாது. நீ நீதியாய் வாழ்வதினால் அவனுக்கு எந்த அதிகாரமும் இங்கு கொடுக்க தேவையில்லை. கர்த்தர் நம்மை காப்பாற்ற நினைக்கிறார், அதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். நம்மை காப்பாற்றிக் கொள்ள கர்த்தருக்கு நாம் ஒத்துழைத்து போக வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் கர்த்தருடைய வசனத்தை நாம் கடைபிடித்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்க முடியும். அவர் நமக்கு முழு பாதுகாப்பை கொடுத்திருக்க நாமே விட்டு ஓடிவிட்டால், நம் பாதுகாப்பை விட்டு ஓடிவிட்டால் அது நமக்கு தீமையை கொண்டு வரும். இதனால்தான் நோயும் துன்பமும் பல நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் பெறுவதற்கு காரணம். இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியின் மண்டலத்தை உணர்ந்தால்தான் இது முடியும். பரலோகம், பரிசுத்தம் என்ன நடக்கிறது? தீமை, சாத்தான் எங்கே என்ன நடக்கிறது? மனித தன்மை என்ன நடக்கிறது? மூன்றையும் வைத்து பார்க்கும் பொழுதுதான் ஒரு காரியம் சிறப்பாக சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு காரியத்தை மட்டும் வைத்துக் கொண்டு, மாம்சத்தை மட்டும், மனிதனை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் எதுவும் புரியாது. ஏன் நம் வாழ்க்கையில் இது நடக்கிறது தெரியாது. நோய் வந்தால் தெரியாது, ஏன் வருகிறது என்று தெரியாது. ஒரு நன்மை நடந்தாலும் இந்த நன்மை ஏன் வந்தது என்று தெரியாது. நன்மை வந்தால் நன்மை அனுபவிக்கிறேன், தீமையை வந்தால் தீமையை அனுபவிக்கிறேன் என்றுதான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் இது நடக்கிறது, எதற்காக நடக்கிறது, எது நிமித்தம் நடக்குகிறது என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நம் வாழ்க்கை மிக சுலபமாகிவிடும். நாம் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை மிக தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தைகள் அவைகளை நமக்கு போதிக்கிறது. வாழ்க்கை மிக அருமையானது. எல்லாவற்றையும் தெரிந்து, இவ்வுலக வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் தெரிந்து புரிந்து மிக தெளிவாய் நம்மால் வாழ முடியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும், அதை தான் கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தை தியானித்தால் போதும், சகல ஞானமும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இவ்வுலகத்தை பற்றின எல்லா காரியங்களும் தெளிவாய் புரிந்துவிடும். இந்த காரியம் இப்பொழுது நடக்கும் என்று நம்மால் யூகித்தே சொல்ல முடியும். இந்த செயலில், இந்த தேசத்தில் இது நடக்கும், இந்த உலகத்தில் இது நடக்கும், நம் வீட்டில் இது நடக்கும், நம் எதிரிக்கு இப்படி நடக்கும், நம்முடைய நண்பனுக்கு இது நடக்கும், நம் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும், நன்மையோ தீமையோ இதுதான் நடக்கும் என்று நம்மால் உறுதியாய் சொல்ல முடியும். நடந்த காரியங்களுக்கு காரணம் என்ன என்பதையும் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். வேதத்தில் சகல காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை தியானித்தால், வேத வசனம் என்பது வாழ்க்கையை போதிக்கிறது, அந்த நன்மை தீமையை போதிக்கிறது. இதை நாம் படித்துக் கொள்ளும் பொழுது எல்லா காரியங்களும் தெளிவாகிவிடும். வாழ்க்கை மிக தெளிவாய் இருக்கும். என்ன செய்ய வேண்டும் என்பது மிக தெளிவாய் புரிவதினால் நாம் சந்தோஷமாக சமாதானமாக வாழலாம். முக்கியமாக டென்ஷன், பிபி என்ற வார்த்தைகளுக்கு நம் வாழ்க்கையில் இடம் இருக்காது. மிக அழகாக, அமைதியாக, மிக தெளிவாக நம்மால் நம் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க முடியும். நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகள் வேதவசனம் நமக்கு கொடுக்கிறது. மிக தெளிவான வாழ்க்கை வாழ்வதற்கும்
வெற்றி பெறுவதற்கும் வேத வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. இப்படியாக நாம் கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.